பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்திற்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்வோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம்தான். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தின் 4வது வசனம். பிரைஸ் காட், பிரைஸ் காட். நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் பாருங்க. எல்லாருமே இந்த வசனத்தை நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இப்போ இந்த உபவாச நாளிலே கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பது என்றால் என்ன என்பதை குறித்து தான் நான் பேச போகிறேன். ஆமென். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதுன்னா சிரிச்சுக்கிட்டே பாடுறதா அல்லது சிரிச்சுக்கிட்டே பைபிள் வாசிக்கிறதா? அல்லேலூயா. அதுதான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா? அதை தான் வேதம் சொல்லுகிறதா? அல்லேலூயா. அதை தான் பார்க்க போகிறோம் பாருங்க. ஆமென். நாம் என்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே தெய்வீக பண்புகள் எல்லாம் எனக்குள்ளும் வந்து விடுகிறது. இயேசு என் இரட்சகர்னு என்னால் சொல்ல முடியும்னா இயேசுவுக்குள்ளே இருந்த பண்பும் எனக்குள்ளே வந்து விடுகிறது. அதனால தான் நீங்கள் 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் போது இவ்வாறாக வாசிக்க முடியும் பாருங்க. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, we became the partakers of his divine nature. Amen. The moment we received Jesus Christ as our Savior and Lord over our life, that moment itself we became the partakers of his divine nature. எந்த பொழுது ஆண்டவராகிய இயேசுவே எனக்குள்ளே நீர் வாரும் என்று நம்ம அவரை கூப்பிட்டு இயேசுவை நம்முடைய ஆண்டவராகவும் நம்முடைய இரட்சகராகவும் நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அப்போதே இயேசு வருகிறது மட்டுமல்ல. நல்லா கவனமாக புரிஞ்சுக்கங்க. இயேசு வருகிறது மட்டுமல்ல, இயேசுவுக்குள்ள இருந்த சுபாவங்களும் நமக்குள்ள என்ன செய்தான், வந்து விடுகிறதா. அதனால தான் பாருங்க, இயேசுவை அறியாதவர்களுக்கும் இயேசுவை அறிந்தவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் காட். பேச்சில் வித்தியாசம் இருக்குது, யோசனையில் வித்தியாசம் இருக்குது, செயல்பாடுகளில் வித்தியாசம் இருக்குது. இயேசுவை வாசித்து பார்த்தோம்னா இயேசுவை போலவே நாமும் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்போது நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம். நம்முடைய வெளிப்புற தோற்றங்களிலே நம்ம கிறிஸ்தவர்களாக வெளியே காண்பித்துக் கொள்வது அல்ல. பிரைஸ் காட். சில நேரங்களில் பாருங்கள், வெளிப்புற தோற்றத்திலே நான் ஒரு ஆவிக்குரியவன், ஒரு கிறிஸ்தவன் என்கின்ற அடையாளத்தை எனக்குள்ளே நான் உண்டு பண்ணி வைத்துவிட்டு அதிலேயே திருப்தி அடைந்து விடுகிறோம். அது கிடையவே கிடையாது. பாருங்க, வெளிப்புற தோற்றம் அல்ல. என்னுடைய உள்ளான என்னுடைய குணாதிசயம் இயேசுவை போல என்ன செய்யணுமா, மாறணும். என்னுடைய உள்ளான குணாதிசயத்தை என்னை சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்கும்போது உண்மையிலேயே இவங்க இயேசுவோடு இருக்கிறார்கள் என்று அவங்க கண்டுபிடிக்கணுமா. இயேசுவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. சீமோன் பேதுரும் பின்னாடியே போகிறாரு. அல்லேலூயா. அப்போ அங்கே தீ மூட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் வாசித்திருப்பீங்க. அப்போ அந்த கூட்டத்திலிருந்து ஒரு பெண் பேதுருவை அடையாளம் கண்டுபிடித்து, நீ இயேசுவோடு இருந்தவன் தானே என்று சொல்லுகிறாள். உடனே இவங்க சொல்கிறாரு, இவர் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்குறாரு பேதுரு. பாவம், அவருக்கு அவ்வளோ பயம், உயிர் பயம் இருந்திருக்கு பாருங்கள். எங்கே நம்ம சொல்லிட்டா நம்மளும் என்ன செஞ்சுருவாங்க, அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்ற ஒரு எண்ணம் அவருக்கு. உடனே சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று வசனம் சொல்கிறது. அது ஒரு பக்கம், ஒரு மனுஷீகம் நமக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது. மனுஷீக பலவீனங்கள் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இருந்தது. அல்லேலூயா. பிரைஸ் காட். பேதுருவுக்குள்ளும் மிகுந்த பயம் இருந்துச்சு. எங்கே நம்ம சொல்லிட்டோம், எனக்கு அவரை தெரியும்னு சொல்லிட்டா இவங்க என்னையும் சேர்ந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு பயந்துருந்துருக்கலாம் ஒரு வேளை. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பேதுரு அப்போஸ்தலர் 2 பார்க்குறோம், அவர் 12 கூட எழுந்து நின்று பிரசங்கம் செய்கிறாரு. நீங்கள்
கொலை செய்த இயேசு அப்படின்றார். அவ்வளோ தைரியம் அவருக்கு வந்துருச்சு. காரணம் பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் அவருக்குள்ளே வந்து விட்டது. நம்ம இப்போ அதை பேசலை பாருங்க. அந்த பெண் வந்து கேட்குறா, நீ இயேசுவோடு இருந்த நபர் தானே அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்குகிறார். அப்போ அந்த பெண் சொல்கிறா, நீ அவரோடு கூட இருந்தவர் என்பதை உன் பேச்சு காட்டி கொடுக்குது. ஹல்லேலூயா. பாருங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க. இயேசுவோடு கூட இருந்ததை எப்படி கண்டுபிடிச்சாங்க? பேச்சு காட்டி கொடுக்குது. நம்முடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படுகிற, நமக்குள்ள இருந்து வெளிப்படுகிற குணாதிசயமே நான் இயேசுவோடு கூட இருக்கிறேன் என்பதை பிறருக்கு காட்டி கொடுக்கும். அதனால தான் சொல்கிறாங்க வேதத்திலே 4 சுவிசேஷ புத்தகம் இல்லையா, 5 சுவிசேஷ புத்தகமா? 1 நான் தான் நடமாடும் சுவிசேஷம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம், சத்தமாக சொல்லுங்க. நான் தான் நடமாடுகிற சுவிசேஷமாக இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? தானா வந்து அவங்களா நம்மக்கிட்ட பேசுவாங்க, இயேசுவின் அன்பை பார்ப்பாங்க. அப்போது நம்ம இயேசுவை குறித்து அவர்களிடம் சொல்ல முடியும். அந்த ஆத்துமாவை ஆண்டவருக்காக நாம் ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன சொல்கிறேன்? இயேசுவை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போதே அவருக்குள் இருந்த அந்த திவ்ய சுபாவமானது, தெய்வீக சுபாவம் எனக்குள்ளும் வந்து விடுகிறது. நான் அதற்கு பார்ட்னராக மாறிட்டேன். பைபிள் சொல்லுது, we became the partakers of his divine nature என்பதாக சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க பாப்போம், எனக்குள்ளே தெய்வீக சுபாவம் இருக்கிறது. காரணம் இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தெய்வீக சுபாவங்கள் ஒன்றுதான் இந்த ஆவியின் கனி என்று சொல்லலாம். ஆமென். இந்த ஆவியின் கனி தேவனுடைய சுபாவம். அல்லேலூயா. fruit of the spirit is the reflection of God's character அப்படின்னு சொல்றாங்க. It's a reflection of God's character. தேவனுடைய கேரக்டரின் பிரதிபலிப்பு தான் ஆவியின் கனி. இந்த ஆவியின் கனி 9 இல்லையா, நமக்கு தெரியும் தானே. ஆவியின் கனியோ கலாத்தியர் 5:22-23 வாசிக்கிறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம், இச்சையடக்கம், இவைகள் எல்லாம் தேவனுடைய குணாதிசயமாயிருக்கிறது. அது நமக்கு கொடுக்கப்படும் போது இந்த பூமியிலே தேவனுடைய குணாதிசயமானது என்ன செய்யப்படுகிறது? பிரதிபலிக்கப்படுகிறது. இட் இஸ் ரிஃப்ளெக்டிங் காட்ஸ் கேரக்டர். அல்லேலூயா. எப்படி? அப்போ இந்த சந்தோஷம் என்பதும் அந்த ஆவியின் கனியில் ஒரு லிஸ்ட் தான் பாருங்கள். ஆவியின் கனியோ அன்பு, 2வது கனி என்னது? சந்தோஷம். அல்லேலூயா. அதை தான் இப்போ வாசித்தோம். கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள். அதை குறித்து தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ சந்தோஷம் என்பது தேவனுடைய திவ்ய சுபாவமாக இருக்கிறது. அல்லேலூயா. எங்கே போட்டிருக்கு? அல்ல நீங்கள் செப்பனியாவில் நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். செப்பனியா 3ஆம் அதிகாரத்தின் 17வது வசனம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து. எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம், சந்தோஷமாய் மகிழ்ந்து. அல்லேலூயா. தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது முதலாவது சொல்லுது, அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்திருப்பாராம். 2வது என்ன சொல்லுது? அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவாராம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்ப பரலோகத்திலே தேவன் எப்படி உட்கார்ந்து இருக்கிறார்னா, சிடிச்சிட்டின்னு கடுகடுன்னு முகத்தை வச்சுட்டு அவர் உட்கார்ந்து இருக்கல. தேவன் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. தேவன் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அங்கே என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த சந்தோஷத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சந்தோஷத்தை வேதத்தில் ஜாய் என்று சொல்லுகிறது ஆங்கிலத்திலே. மகிழ்ச்சியை ஆங்கிலத்திலே ஹாப்பினஸ் என்று சொல்லுகிறார்கள். ஆமென். ஜாய் வேற, ஹாப்பினஸ் வேற. அல்லேலூயா. இப்போ பாருங்க, யாராவது ஒரு குழந்தைகிட்ட ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்துட்டா அந்த குழந்தை என்னவா மாறிடும்? ஹாப்பியாக மாறிடும், மகிழ்ச்சியாக மாறிடும். ஆமென். நம்ம வீட்டுக்கு ரொம்ப நாள் வராத ஒரு சொந்தக்காரவங்க, நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க வந்துட்டா என்ன ஆயிரும்? ஒரு மகிழ்ச்சி வந்துடும். அல்லேலூயா. பிரைஸ் காட். புது பொருள் ஒன்று நம்ம வீட்டில் வாங்கிட்டோம்னா மகிழ்ச்சி வந்துடும். பாருங்க,
புது சட்டை வாங்கிட்டா ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்க. இந்த மகிழ்ச்சியின் தன்மை என்னன்னா, வரும் அப்படியே இருக்காது. அது என்ன ஆயிரும்? மறைந்து போயிடும். ஏமே, சொந்தக்காரவங்க வந்ததுனால எனக்கு மகிழ்ச்சி வந்துச்சு, அவங்க வந்ததுனால வந்த மகிழ்ச்சி அவங்க போன உடனே என்ன செஞ்சிடும்? போயிடும். இந்த ஐஸ்கிரீமை பார்த்து அந்த குழந்தைக்கு மகிழ்ச்சி வந்துச்சு, இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடித்தோடனே அந்த மகிழ்ச்சி போயிடும். ஐஸ்கிரீம் கரைகிற மாதிரியே அந்த குழந்தையோட மகிழ்ச்சி என்ன செஞ்சிடும்? கரைஞ்சி போயிடும். அல்லேலூயா. அதே மாதிரி பாருங்கள், புது ட்ரெஸ்ஸு, புது பொருள் வாங்குகிறோம். அது வாங்குகிற வரைக்கும் பாருங்கள் நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். ஆஹா, எப்படா வரும் எப்படா வரும்னு விட்டுருவோம். ஒரு பொருள் கையில் கிடச்சிருச்சுன்னு வைங்க, அந்த சந்தோஷம் இருக்குமா? ஒரு நாளைக்கு வச்சுட்டு அப்படியே அலைவோம் பாருங்கள். கண்ணாடியை பார்த்துக்கும், அந்த புது சட்டையை போட்டுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டும் நடப்போம். புது ஷூவை போட்டு நடப்பாங்க, பசங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்தா. அதுக்கடுத்து பாருங்கள், மூளையில் எங்கேயாச்சும் கிடக்கும். ஆமாவா இல்லையா? நம்மளா சொல்லணும், டே ஷூ எடுத்து வைங்கடா, பத்திரமா வைங்கடான்னு சொல்லணும். இது ஒரு ஷூ இங்கே கிடக்கும், ஒரு ஷூ வேறு எங்கேயோ கிடக்கும் பாருங்கள். அப்போ அதன் அர்த்தம் என்னென்னா, அந்த மகிழ்ச்சி என்னாச்சு? போயிடுச்சு. அப்போ ஹாப்பினஸ் கம்ஸ் அவுட் ஆஃப் சம்திங் ஹேப்பன்ஸ். மகிழ்ச்சி என்பது ஏதோ நடந்ததின் நிமித்தமாக வருகிற ஒன்று தான் மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்கிற ஆவியின் கனியாகிய சந்தோஷம் என்பது ஏதோ இந்த பூமியிலே நடந்ததின் நிமித்தமாக எனக்குள்ளே வருகிற சந்தோஷம் கிடையாது. அது தேவன் எனக்கு கொடுக்கிறது. தேவனுடைய அவருடைய கேரக்டரில் இருக்கக்கூடிய ஒன்று தான் என்னது? சந்தோஷம். அதை நான் அவருடைய குமாரனாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடன் அந்த கேரக்டர் எனக்குள்ளேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, வி பிகேம் த பார்ட்டேக்கர்ஸ் ஆஃப் ஹிஸ் டிவைன் நேச்சர் அப்படின்னு சொன்னேன். அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு நான் பங்குள்ளவனாக மாறுகிறேன். அப்படின்னா அவருடைய திவ்ய சுபாவங்களில் ஒன்று தான் சந்தோஷம். இந்த சந்தோஷம் எனக்குள்ளே என்ன செஞ்சிருது? வந்து விடுகிறது. இந்த சந்தோஷம் வந்ததற்கு பூமிக்குரிய எந்த காரணமும் கிடையாது. ஆமென். இந்த பூமிக்குரிய எந்த ஒரு காரியமும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவும் முடியாது. இந்த பூமிக்குரிய எந்த ஒரு காரியமும் எனக்குள்ளே ஆண்டவர் கொடுத்திருக்கிற சந்தோஷத்தை எடுக்கவும் முடியாது. காரணம், இந்த சந்தோஷம் பூமி கொடுக்கல, மனுஷன் கொடுக்கல, பொருள் கொடுக்கல, பணம் கொடுக்கல, தேவன் எனக்கு கொடுத்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். இந்த சந்தோஷம், பிரைஸ் காட், அல்லேலூயா, நமக்குள்ளே தேவனாலே கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினாலே இந்த உலகத்தினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தை எடுக்கவே முடியாது பாருங்க. அல்லேலூயா. ஆனால் இந்த சந்தோஷத்திலே கொடுக்கப்படுகிற ஒரு முக்கிய காரியம் பாருங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, தேவனுடைய குணாதிசயத்தின் பிரதிபலிப்பு தான் சந்தோஷம் என்று நான் சொன்னேன். இரண்டாவது, இந்த சந்தோஷம் கட்டளையாகவும் கொடுக்கப்படுகிறது. ஆமென். கட்டளையாய் கொடுக்கப்படுகிறது. எப்படி கட்டளையாய் கொடுக்கப்படுகிறது? பிலிப்பியர் 4:4 தான் இப்போ வாசிச்சோம் இல்லையா? முதல்ல என்ன சொன்னோம்? இந்த சந்தோஷம் என்பது தேவனுடைய சுபாவம், அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, சந்தோஷம் என்பது நம்முடைய கீ டெக்ஸ்ட்டுக்கே போயிடுவோம். பிலிப்பியர் 4:4 என்ன சொல்லுது? சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கவனிங்க, இது உங்களுக்கு கருத்தாக சொல்லப்பட்டதா, கட்டளையாக சொல்லப்பட்டதா? சொல்லுங்க பார்ப்போம். கருத்தா, கட்டளையா? முடிஞ்சா சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுதா, சந்தோஷமா இருங்கள் கட்டளையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கட்டளை தான் பாருங்க, கொலை செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, அல்ல இப்படியெல்லாம் சொன்னால் அதுக்கு பேர் என்னது? கமாண்ட்மெண்ட். பிரைஸ் காட். கட்டளை. அந்த கட்டளையை செஞ்சு தான் தீரணும். கட்டளையை நம்ம செய்யலைன்னா அது பாவமாக மாறிடும். கட்டளையை மீறுவது தான் பாவம். ஆண்டவர் சொன்னதை மீறுறதுக்கு பேர் தான் பாவம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறது என்னன்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இது கட்டளையாய் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா.
ஏன் சந்தோஷமாக இருக்கணுன்றதை நம்ம பார்ப்போம் பாருங்கள். பிரைஸ் காட். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள்ட்டு சொல்கிறாரு. மீண்டும் மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாய். ஒரு விஷயம் ஒரு தடவை சொல்கிறாங்கன்னா அதில் கொஞ்சம் முக்கியத்துவம் இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை மறுபடியும் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அதில் ஏதோ ஒரு முக்கியத்துவம் அதிகமாய் இருக்கிறது. ஏன் முக்கியத்துவம் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால், வாசிப்போம் ஒரு வசனத்தை. நெகேமியா 8ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நெகேமியா 8ஆம் அதிகாரத்தின் 10வது வசனம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்த நாள், விசாரப்பட வேண்டாம். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான். அல்லேலூயா. என்னவா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். இங்கே தமிழ் வேதாகமத்தில் பாருங்க, மகிழ்ச்சின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்திலே இந்த வசனம் சொல்லும்போது, ஃபார் த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் யுவர் ஸ்ட்ரெங்த். ஃபார் த ஹாப்பினஸ் ஆஃப் த லார்ட் அப்படின்னு சொல்லலை, ஃபார் த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் யோர் ஸ்ட்ரெங்த் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படின்னா கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பதே உங்களுடைய பலன். அதுதான் உண்மையான மொழிபெயர்ப்பாய் போட்டிருக்கணும். சில இடங்கள் அதனால தான் பாருங்கள், தமிழ் வேதாகமத்தோடு ஒரு சில ஆங்கில வேதாகமங்களையும் ஒப்பிட்டு நாம் வாசிக்கும்போது உண்மையான கருத்துக்களை எடுத்துக்கொள்ள முடியும். தமிழ் வேதாகமத்திலே ஒரு சில மொழிபெயர்ப்பிலே சில மாற்றங்கள் இருக்கிறது. அதை புரிஞ்சுக்கணும் பாருங்கள். தமிழ் வேதாகமத்தில் எல்லாம் தவறுன்னு சொல்லலை, மொழிபெயர்ப்பில் பிழை என்று சொல்லலை. ஒரு சில காரியங்கள் தமிழ் வேதாகமத்தில் ரொம்ப அருமையாக இருக்கும் மற்ற எல்லாத்தையும் விட. ஆனால் ஒரு சில காரியங்கள் தமிழ் வேதாகமத்தில் பிரைஸ் காட் மாறி இருக்கும், அர்த்தமே மாறி இருக்கும். பாருங்கள், இங்கே மகிழ்ச்சின்னு போட்டு வச்சுட்டாங்க பாருங்கள். மகிழ்ச்சின்னா என்னது? ஹாப்பினஸ் கம்ஸ் அவுட் ஆஃப் சம்திங் ஹேப்பன்ஸ், ரைட்? பிரைஸ் காட். அப்போ ஏதோ ஒன்று நடப்பதின், உலகத்தில் நடப்பதின் விளைவால் எனக்கு கிடைக்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் ஹாப்பினஸ். அப்போ கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பதல்ல உண்மையான அர்த்தம், கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பது. அல்லேலூயா சொல்லுவோமா? இங்கே நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்கள், எதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கட்டளையாக சொல்கிறாரு, ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னா, இங்கே அதுக்குள்ள சீக்கிரட்டை பார்க்குறோம். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது தான் நம்முடைய பலனாக இருக்கிறதாம். அப்போ கர்த்தருக்குள்ளே நம்ம சந்தோஷமாக இல்லைன்னா நம்ம ரொம்ப பலவீனமாக இருக்கிறோமா? கவனிக்கிறீங்களா? என்னைய சாத்தானுடைய தாக்குதலை எதிர்த்து நிற்கணும்னா முதல்ல நமக்கு ஒரு பலன் தேவைப்படுது. என்ன பலன்? கர்த்தருக்குள்ளே நான் சந்தோஷமாக இருப்பது தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பலனா. வேதம் சொல்லுகிற பலன் அதுதான். ஆமென், அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இல்லைன்னா வீக்காக இருக்கோன்னு அர்த்தம். சாத்தானுடைய தாக்குதலுக்கு, டார்கெட்டுக்கு அவனுடைய குறி நானாக தான் இருக்கிறேன். எப்பயுமே நான் பலனாக இருந்தாலும் பலனா இல்லைனாலும் இயேசுவின் பிள்ளையாக நான் இருக்கிறதுனால சாத்தானுடைய குறி நான் தான். ஆனால் அவன் டார்கெட்டில் இருந்து, அவனுடைய தாக்குதலிலிருந்து நான் எப்படி சமாளிப்பது, நான் எப்படி பலனாய் நிற்பது அப்படின்னு கேட்டால் வேதம் சொல்லுகிற ரகசியம் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பது தான் நம்முடைய பலன். அதை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். அப்போ கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது என்றால் என்ன? அதை தான் நம்ம பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா சொல்லுவோமா? சந்தோஷமாக இருப்பதற்கு 2 காரியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று ஐக்கியம், 2வது சம்பாஷணை. ஆமென். சந்தோஷத்துக்கு முக்கியமான 2 காரியங்களை நான் சொல்லுகிறேன். ஒன்று ஐக்கியம் தேவை, 2வது சம்பாஷணை தேவை. அல்லேலூயா. ஃபெல்லோஷிப் அண்ட் கம்யூனிகேஷன் பிரிங்ஸ் ஜாய். சிம்பிள்.
எங்கே ஃபெல்லோஷிப்பும் கம்யூனிகேஷனும் முறையான கம்யூனிகேஷனும் இருக்குதோ அங்கே என்ன இருக்கும்? சந்தோஷம் நிச்சயமாக இருக்கும். 2 நண்பர்களை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். அந்த 2 நண்பர்களுக்குள்ளே ஒரு ஐக்கியம் இருக்கிறது, ஃபெல்லோஷிப் இருக்கிறது. அந்த ஐக்கியத்தை தான் என்னன்னு சொல்கிறோம்? ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்கிறோம். தேர் ஃபெல்லோஷிப் இஸ் தேர் ஃப்ரெண்ட்ஷிப், ரைட்? அவங்களுடைய ஐக்கியம் தான் அவர்கள் இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய நட்பு. அந்த நட்பு மட்டும் போதாது, அவர்களுக்குள்ளே என்ன இருக்கணும்? முறையான கான்வர்சேஷன் இருக்கணும், கம்யூனிகேஷன் இருக்கணும், டெய்லி பேசணும். ஒரு நல்ல நண்பர்கள் பாருங்க, சில நண்பர்கள் உயிர் நண்பர்கள்னு சொல்லுவாங்க. தூங்குற நேரம் மட்டும்தான் 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்க பாருங்க. பேசிக்கிட்ட என்னதான் பேசுகிறாங்கன்னு தெரியாது. அல்லேலூயா. ஏதோ ஒன்று என்ன செய்வாங்க? பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஐக்கியமும் சரியான கம்யூனிகேஷனும் தொடர்பும் அவங்க இருவருக்கு இடையிலே என்னத்தை கொடுக்குது? சந்தோஷத்தை கொடுக்கிறது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்வாங்க. காசு இருக்காது, பணம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது, பாக்கெட்டில் ஒன்றும் இருக்காது, ஆனால் சந்தோஷமாக இருக்கு. சில நண்பர்கள்ட்ட ரிலேஷன்ஷிப் இருக்கும், அவன் ஃப்ரெண்டு தான். ஆனால் எவ்வளோ நாள் ஆச்சு அந்த ஃப்ரெண்டுகிட்ட நீங்கள் பேசி அப்படின்னு கேட்டால், போன வருஷம் பேசினதுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்க. அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குது, மறுக்கவே இல்லை. ஆனால் என்ன இல்லை? ஃபெல்லோஷிப் இல்லை. இரண்டாவது, முதல்ல நண்பர்களுடைய உதாரணம் பேசணும். இரண்டாவது, கணவன் மனைவி உறவு. ஏமே, நல்ல சந்தோஷமான ஒரு குடும்பத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, எல்லா குடும்பமும் ரொம்ப பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இல்லை. பணம் வச்சுருக்கிற குடும்பம் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லவும் முடியாது. வீட்டுக்குள்ளே போய் பார்த்தோம்னா எப்படா நம்ம திரும்பி வந்துடலான்னு தோணும் பாருங்கள். சில வீட்டுக்குள்ளே போயிட்டா ஆளுக்கு கையில் ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு ஒன்று அங்கிட்டு திரும்பி படுத்துருக்கோம், ஒன்று இங்கிட்டு திரும்பி உட்காந்துட்ருக்கோம், ஒன்று குப்பரக்கா பார்த்துட்ருக்கோம். ஆள் கையில் இப்போ எல்லா வீடுகளில் என்ன வந்துருச்சு? செல்ஃபோன் வந்துருச்சு. இல்லை ஒன்றுமே இல்லைன்னா டிவி பார்த்துட்ருக்கோம் பாருங்கள். அதுக்கு தான் இந்த டைனிங் டேபிள்னு ஒன்றை வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சான். பலர் பல வேலையில் இருப்பாங்க, குழந்தைங்க படிக்கும், பெரியவங்க வேலைக்கு போவாங்க, பலர் பல வேலையில் இருப்போம். ஆனால் அந்த சாப்பாட்டு நேரம் மட்டும்தான் நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? ஒன்றா உட்காரணும். உட்கார்ந்து ஒருவருக்கொருவர் சிரித்து மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் அந்த உணவை உண்ண வேண்டும் என்பதற்காக தான் இந்த டேபிள்னு ஒன்றை கண்டே பிடிச்சான். இன்றைக்கி டைனிங் டேபிளில் கூட பாருங்கள், ஆளுக்கு கையில் ஒன்று செல்ஃபோனை கையில் வச்சுருக்கு. வாய்க்குள்ளே என்னத்தை வைக்குதுன்னே தெரியாது பாருங்கள். குழம்பு வைக்குதா சோறை வைக்குதான்னு தெரியாது, செல்ஃபோன்லேயே தான் இருக்குது கண்ணு. ஐக்கியமே அல்லேலூயா. பேச்சுவார்த்தைன்றதே இல்லை பாருங்க. அப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன்? ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு உறவு. சில கணவன் மனைவி பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பேசிக்குவாங்க. நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தேன், மனைவி சொல்லுவாங்க, நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தேன், போகிற வழியில் பார்த்திங்கன்னா பூனைக்குட்டி ஒன்று இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் தள்ளி வந்தேன், இந்த அண்ணனை பார்த்தேன், அவர் வந்தார், எப்படிமா இருக்கீங்கன்னு கேட்டார். அதுக்கடுத்து வந்தேன் அப்படின்னு அவங்க ஒரு சில இன்சிடெண்ட்டை கணவன் சொல்லுவாங்க. இந்த கணவன், ஏமா நான் வரும்போது இந்த சிக்னலில் இப்படி ஒன்று இருந்துச்சுமா, அந்த இடத்துல அது எப்படி இருந்துச்சுன்னா அவர் 4 கதை வச்சுருப்பார் பாருங்க. இந்த பூனைக்குட்டியை இந்த அம்மா பார்த்ததை புருஷன்ட்டு சொல்லணுமா அவசியமானு கேட்டால் இல்லை. சில நபர்கள் ரொம்ப ரிசர்வாக இருப்போம் பாருங்க, இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு, அதெல்லாம் அவ்வளோ முக்கியமாக, பூனைக்குட்டியை பார்த்தது முக்கியமாக அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அதே மாதிரி கணவன், ஆமாம் சிக்னலில் ஒரு கொய்யாப்பழம் ஊற்றிட்டு இருந்தாங்க, அது எதுக்கு நான் சொல்லிக்கிட்டு, இதெல்லாம் சொல்லணுன்னு அவசியமா, இதை சொல்கிறதுனால என்ன நடக்க போகுது? நடக்குதுங்க உண்மையிலேயே. பிரைஸ் காட். சிலர் என்ன ரிசர்வாக இருப்பாங்க, இதை சொல்லலாம், இது தேவை, இது தேவை, அப்படி கிடையாது. நல்ல உறவு எப்படி இருக்குன்னா, வளவலான்னு கிறுக்கு மாதிரி பேசும், பைத்திய மாதிரி பேசும். பேசிக்கிட்டே பூனைக்குட்டி பார்த்தேன், அது அழகாக இருந்துச்சு, ஓ அப்படியான்னு அவர் கேட்பார். அவர் சொல்லுவார், நல்ல அழகான கொய்யாப்பழம் அந்த இடத்துல வித்துட்டு இருந்தாங்கம்மா, வாங்கலான்னு நினச்சேன், வாங்கிட்டு வந்திருந்து பேசினா ஓகே. இவர் வாங்காமல் தான் வந்திருப்பார், ஆனால் மனைவி கிட்ட அதை என்ன சொல்லுவார். இவங்க 2 பேரும் பேசிக்குவாங்க, மாறி மாறி எல்லா கதையும் பேசுவாங்க.
குழந்தைங்களும் பெற்றோர்களும் அப்படி தான். குழந்தைங்க பார்த்து, மம்மி இன்னைக்கு ஸ்கூல் போயிட்டு வரும்போது அப்படி நடந்துச்சு மம்மி. உடனே இந்த அம்மாவும் அப்பாவும், அப்படியா, காது கொடுத்து என்ன செய்யணும், பேசுகிறதையும் கேட்கணும். ஆமாம், இது என்ன பெரிய விஷயம், போ, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சோம்னா அந்த உறவுக்கிடையே என்ன வராது, சந்தோஷம் இருக்காது. அல்லேலூயா, பிரைஸ் காட். இதெல்லாம் முக்கியமாக. இப்போ நான் பிஸியாக இருக்கேன், அப்புறம் வந்து பேசுப்போ அப்படின்னு தட்டி விட்டுறக்கூடாது. ஏதோ ஒன்று சொல்ல வரான், கேட்டுப்பார். அப்படியாப்பா, ஓ சூப்பர், வெரி குட் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டு விட்டு போங்க. சும்மானாலும் சொல்லுங்கள், அவன் மனசுக்கு என்ன இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது அவன்கிட்ட சொல்லுங்கள், அவன் அப்போ கேட்பான். இதனால தான் பாருங்க, நிறைய வாலிப பிள்ளைங்க வேறு அன்பை தேடி ஓடிடுதுங்க. வீட்டில் பேசுகிறத கேட்குறதுக்கு யாரும் இல்லை. அப்போ நான் பேசுகிறது எவனோ ஒருத்தன் கேட்குறான்னா எவ்வளோ ஒருத்தி கேட்குறா இல்லையா? அதனால என்ன செஞ்சிருது, அது அன்பை தேடி சந்தோஷத்தை தேடி வீட்டை விட்டு வெளியே போயிடுது. சில குழந்தைங்கள எதுவும் அசைக்க முடியாது. என்ன எப்படிப்பட்ட நபர்கள் போய் அவங்கள மயக்க நினைத்தாலும், மனதை மாற்ற நினைத்தாலும் நடக்கவே. ஏன் தெரியுமா? அப்பா அம்மாட்ட இருந்து போதுமான உறவும் சரியான கம்யூனிகேஷனும் வந்துக்கிட்டே இருக்கு. எங்கள் அப்பா அம்மா அன்பை விட எனக்கு பெருசாக எதுவும் தேவை இல்லை அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு அவங்க போயிடுவாங்க. அல்லேலூயா சொல்லுவாங்க. என்ன இவைகளிலெல்லாம் நான் சொல்லி வருகிறேன் என்றால், ஒரு சந்தோஷத்தை எது கொடுக்குதுன்னா, பிரைஸ் காட், ஐக்கியம். உறவு இருக்குது, உறவை விட்டுருங்க. 3 காரியத்தை குறித்து பேசுகிறேன் இல்லையா? உறவு, ஐக்கியம், தொடர்பு. ஆமென். ரிலேஷன்ஷிப், ஃபெல்லோஷிப், கம்யூனிகேஷன். இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. கணவனுக்கு மனைவி ரிலேட்டிவ், மனைவிக்கு கணவன் ரிலேட்டிவ். அவர் தான் என் கணவன் சொல்லிக்கிறாங்க, இவங்க தான் என் மனைவின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவங்க 2 பேருக்குள்ள என்ன இல்லை, ஐக்கியம் இல்லை. பிரைஸ் காட். ஐக்கியம் இல்லை. ஐக்கியத்துக்கு அடுத்து எது ரொம்ப முக்கியம்? கம்யூனிகேஷன், பேசுவது. கணவன் மனைவிட்ட பேசணும், மனைவி கணவனிடம் பேசணும், பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட பேசணும், பிள்ளைகள் பெற்றோர்கள்ட்ட பேசணும், நண்பன் அவனுடைய சக நண்பன்கிட்ட பேசணும், அந்த நண்பன் இவனிடம் பேசணும். 2 இருவழி சாலைகளாய் உறவு இருக்கணும். Our relationship or fellowship should be two-way roads. It should not be one-way road. ஒரு வழி சாலையாய் இருந்தால் அங்கே என்ன வராது, சந்தோஷம் வராது. அது இருவழி சாலையாய் இருக்க வேண்டும். நான் பேசும்போது நான் பேசுவதோடு என்னுடைய பாரத்தையும் என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தையும் பகிர்கிறேன். அவங்க பேசுவதை நான் கேட்கும்போது அவங்களுடைய பாரத்தையும் நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், அவங்களுடைய சந்தோஷத்திலும் கொஞ்சம் நான் எடுத்துக்கிறேன். அப்போ 2 பேருக்கும் இடையில் என்ன இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அப்படிப்பட்ட வீடு, அப்படிப்பட்ட பெற்றோர் பிள்ளைகள், அப்படிப்பட்ட கணவன் மனைவி, அப்படிப்பட்ட நண்பர்களுக்குள்ள பாருங்களேன், சந்தோஷம் இருக்கும், சிரிப்பு இருக்கும், ஜோக் அடிச்சுக்குவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்வாங்க, ஜோக் அடிச்சுக்குவாங்க, சிரிப்பாங்க. பாருங்க, அவங்கக்கிட்ட உட்காந்துருக்கவே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பெரிய விஷயம்லாம் போட்டு தலையை போட்டு உழப்பிக்கலாம் மாட்டாங்க. பாருங்க, சின்ன சின்ன விஷயங்கள்ல அவங்க சந்தோஷப்பட்டுக்குவாங்க. பிரைஸ் காட். ஒருத்தவங்க ஜோக் அடிச்சுக்குவாங்க. அங்கே தான் உண்மையான சந்தோஷம் இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படி இருக்கணுமா கூடாதா? அப்படி தான் இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிட்டேன் அப்படின்றதுக்காக உருன்னு முறைச்சிக்கிட்டே ஸ்தோத்திரம் போட்டுக்கிட்டு அலையக்கூடாது. அப்படி இருப்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவே கிடையாது. இயேசு பூமியில் இருந்த நாட்களில் இயேசுவை தேடி பாவிகளும் பாவியான இப்போ கேட்குறாங்க பாருங்க, இப்போ அவர் பாவியானவங்க கூடலாம் போய் உட்காந்துட்டு இருக்கிறாரே அப்படின்றாங்க. ஒன்று சொல்லட்டுமா, இயேசு பாவத்தை தான் வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். ஆமென். ரொம்ப முக்கியம். இயேசு பாவத்தை தான் வெறுக்கிறாரு. ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய
பாவத்தை வெறுக்கிறார், அந்த பாவியை என்ன செய்கிறாராம், நேசிக்கிறார். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு பிரைஸ் காட் என்ன வந்துருச்சு, கேன்சர் வந்துருச்சுன்னு வைப்போம் உதாரணத்துக்கு. உங்கள் ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு கேன்சர் வந்துருச்சு. அப்போ உங்களுக்கு யார் மேலே கோபம் இருக்கும்? அந்த கேன்சர் மேலே வெறுப்பும் கோபம் இருக்குமா? அந்த கேன்சர் வந்த உங்களுக்கு பிரியமான அந்த நண்பர் மேலே கோபம் இருக்குமா? கேன்சர் மேலே தான். அது அவனை விட்டு போயிடாதா, அந்த நபரை விட்டு அந்த கேன்சர் போயிடாதா, அவன் சரியாக மாட்டானா அப்படின்னு வெறியாக இருப்பீங்க இல்லையா? இதே தான் தேவனுடைய பிரச்சனையும். இந்த பாவம் என்னை தொற்றிக்கொண்டு விட்டது, பாவம் சூழ்ந்து விட்டது, அவனை பிடித்து வைத்திருக்கிற அந்த சாபம், அந்த பாவம் பிசாசு கொடுத்த அந்த பாவம் அவனை விட்டு நீங்கிறாதான்ற ஏக்கத்தில் தான் ஆண்டவர் இருக்கிறாரே தவிர அந்த பாவம் பிடித்திருக்கிற மனிதனை அவர் ஒருபோதும் வெறுக்கவே இல்லை. அதுதான் நம்ம வெளியே போய் சொல்ல வேண்டிய மிகப்பெரிய நற்செய்தி இந்த உபவாச நாளில். எப்பா உன்கிட்ட இருக்க பிரச்சனை பாவம், அந்த பாவத்தை தான் இயேசு என்ன செய்கிறாரு, வெறுக்கிறாரு, உன்னைய மிகவும் நேசிக்கிறார். அதற்கு தான் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அல்லேலூயா சொல்லுவோமா? நாம் சந்தோஷமாக இருக்கும்படியாக தான் ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சாராம், உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதுக்கு வந்துடுவோம், முடிவுக்கு வந்துட்டோம். அல்லேலூயா. புரிஞ்சா நான் பேசுகிறவங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். பல முறை வாசித்த வசனம் தான். ஆனால் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பது எப்படின்றது தான் நமக்கு தெரியல பாருங்க. அதனால பாருங்க, பைபிள் எடுத்தோடனே சிரிச்ச முகத்தோட பைபிள் வாசிக்கிறது, சிரிச்ச முகத்தோட பாடுவது, முன்னாடி இருந்து சிரிச்ச முகத்தோடு அப்படியே செய்கிறதா கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறதுனா கிடையவே கிடையாது. கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பதுன்னா எனக்கும் அவருக்கும் ஏற்கனவே உறவு இருக்கிறது, இயேசுவின் இரத்தத்தினால் வந்த உறவு. நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னுடைய தகப்பன், உண்மைதான். ஆனால் மகனும் பிள்ளையும் பேசிக்கிறோமா? எப்போ பேசுகிறோம் பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்ச்சுக்கு வரும்போது ஜெபம் பண்ணுவேன் பாஸ்டர்னா, வாரத்துக்கு ஒரு முறை பேசுகிற நபர் நீ, உனக்கும் சந்தோஷத்துக்கும் சம்பந்தமே. சிலர் பாருங்கள் அதையும் தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருப்பாங்க. நீங்களும் உங்கள் ஆண்டவரும் பேசிக்கிறீங்களா? உங்களுக்குள்ள அந்த ஐக்கியம் இருக்கா? ஐக்கியமெல்லாம் இருக்குங்க. கிறிஸ்மஸ்க்கு சர்ச்சுக்கு போயிடுவேங்க, அது பாருங்கள் கிறிஸ்மஸ் வரைக்கும் இருக்கும். ஐக்கியம் இருக்கணும். அடுத்து கம்யூனிகேஷன், பேச்சுவார்த்தை. அவர் பேசுகிறத நான் கேட்கணும், நான் பேசுகிறத அவர் கேட்கணும். மாறி மாறி பேசிக்கொள்ளுவதன் மூலமாக தான், நான் பேசுகிறதின் மூலமாக நான் என்ன செய்கிறேன், என்னுடைய மனதை அவருக்கு தெரியப்படுத்துகிறேன். அவர் என்கிட்ட பேசுகிறதின் நிமித்தமாக அவர் மனசில் என்னென்னலாம் ஏக்கம் இருக்குது, விருப்பம் இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்படிப்பட்ட உறவில் தான் என்ன வரும், சந்தோஷம் வரும். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளோ அழகாக கேட்குறாரு பாருங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள்னா என்ன அர்த்தம்? நீ கர்த்தரோடு எப்பயும் ஐக்கியமாக இருக்கணும், நீ கர்த்தர்கிட்ட பேசணும், அவர் பேசுகிறத நீ கேட்கணும். எப்பொழுதும் இந்த உறவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும்ட்டு தான் மீண்டும் சொல்கிறாரு, மறுபடியும் சொல்லுகிறேன். பிரைஸ் காட். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்பதாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடைசி ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம இதை முடிப்போம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தின் 10வது வசனம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தின் 10வது வசனம். துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். எப்படி சொல்கிறாரு? விளங்க பண்ணுகிறோம். அல்லேலூயா. விளங்க பண்ணுவது என்றால் என்னென்னா டெமன்ஸ்ட்ரேட் பண்ணுறது. வெளியே நம்ம யாருன்னு காண்பிப்பது. டெமன்ஸ்ட்ரேட் பண்ணி காமிங்கன்னா விளக்கி காண்பிப்பது அல்லது விளங்க பண்ணுவது என்று பொருள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது என்ன சொல்கிறாரு? துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும். துக்கம் இருக்கான்னு கேட்டால் இருக்குங்க. பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் இருக்கான்னு கேட்டால் இருக்கு. குறைவுகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கான்னு கேட்டால் இருக்கு. இல்லைன்னு நான் மறுதளிக்கவே இல்லை. தேவைகள் உங்களுக்கு இருக்கான்னு கேட்டால்
இருக்கு. துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கிறவர்களால், சந்தோஷப்படுகிறவர்களாக எங்களை விளங்க பண்ணுகிறோம். அல்லேலூயா. என்னை கவனிக்கிறீங்களா? என்ன எது எப்படி இருந்தாலும் அது எனக்குள் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை தொட முடியாது. என் வாழ்க்கையில் ஒரு தேவை இருக்குது. அந்த தேவை எனக்கும் கர்த்தருக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவின் நிமித்தமாக வருகிற சந்தோஷத்தை என்ன செய்ய முடியாது? தொடவே முடியாது, எடுக்கவே முடியாது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தோஷத்தை இந்த உலகம் என்ன செய்ய முடியாது? எடுக்கவே முடியாது. உலக பிரச்சனைகள் எடுக்கவே முடியாது. சாத்தான் ஒரு எடுக்கவே முடியாது. பிரைஸ் காட். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் பாருங்க, பிரைஸ் காட், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? நிர்வாணமோ, நாசமோ, மோசமோ, எதுவும் கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை என்னிலிருந்து விரிக்கவே முடியவே முடியும். இந்த உலகம் தருகிற எந்த பிரச்சனையும் தேவன் எனக்குள்ளே இயேசுவின் மூலமாய் கொடுத்திருக்கிற சந்தோஷத்தை எடுக்கவே முடியாது அப்படின்னு தைரியமாக ஒரு மனுஷனால் யாரால் சொல்ல முடியும்னா, தேவனுக்கும் அவனுக்கும் இடையே சரியான உறவு முறை, தொடர்ந்தேர்ச்சியான அந்த ஃபெல்லோஷிப்பும் கம்யூனிகேஷனும் இருக்கிற ஒரு மனிதனால தான் சொல்லவே முடியும். இப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து தான் பிசாசு என்ன செய்கிறான்? பயப்படுறான். ஆமென். ஆமாம், அவங்க பேசிய வருஷத்துக்கு ஒரு தடவை பேசிக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பேசுகிற ஆளியா? அது ஈஸியாக பிடிச்சிடலான்டா, போங்கடா அப்படின்னு அனுப்பி வைப்பான்ல. அவங்க கடவுளும் அவங்களும் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு நாள் பேசிக்கிற ஆள். தைரியமாக போய் அட்டாக் பண்ணுங்க, சீக்கிரமாக தாக்குதலில் விழுந்துருவான். ஆனால் வேறு சிலர் நடந்தாலும், சமைச்சிக்கிட்டு இருந்தாலும், வெங்காயம் தாளிச்சிக்கிட்டு இருந்தாலும், வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருந்தாலும், பீன்ஸ் வெட்டிக்கிட்டு இருந்தாலும், பைக் ஓட்டிக்கிட்டு இருந்தாலும், எந்த நேரமும் சைடில் ஒரு நினப்பு, கர்த்தருடைய நினப்பு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் பாருங்கள், இடைக்கிடைக்கு ஸ்தோத்திரம் போட பழைக்கணும். எல்லாரும் சொல்லுவோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு கண்ணை மூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா. இந்த ஸ்தோத்திரம், இந்த துதி என்பது தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை எனக்கு நினைப்பூட்டிக்கிட்டே இருக்கும். இந்த இடைக்கிடைக்கு இந்த ஸ்தோத்திரம் சொல்கிற பழக்கம் நல்ல பழக்கம். ஏன்னா நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லும்போது அந்த ஸ்தோத்திரமானது, அந்த நன்றி செலுத்துதல் என்பது கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். அந்த உணர்வு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் பேசுங்க, அப்பா அவனுக்கு நன்றிப்பா, அவரும் உங்களோட பேசுவார். அப்படிப்பட்ட நபர்களை பிசாசு நெருங்கவே, எப்பா எதுனாலும் பேசுகிறாங்க ரெண்டு பேரும். எதுனாலும் பேசிக்கிறாங்க. அவங்க கிட்ட ஒளிவு மறைவே இல்லை. என்ன நடந்தாலும், இங்கே ஏதாச்சும் நடந்துச்சுன்னா உடனே சொல்லிடுறான். ஃபோன் போட்டாங்க, விட்டுருப்பா அந்த ஆளை விட்டுரு. அதை தான் நம்ம நெகேமியா 8:10 வாசித்தோம். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நல்ல நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தை இதுதான். அல்லேலூயா. எது எப்படி இருந்தாலும், சூழ்நிலை வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும், அல்லது என்னுடைய செய்தியை ஆன்லைனில் கேட்ட அனைவருக்கும் எல்லாமே சாதகமாக இருக்கிறது என்று சொல்லவே முடியாது. ஆனால் ஒன்று உறுதியாக இருக்கணும், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதில் எல்லாரும் உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படிப்பட்டவர்களை ஒருபோதும் சாத்தான் தொடவே முடியாது. இந்த செய்தியை கேட்ட நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு போய் என்கரேஜ் பண்ணுங்கள். எது உன்கிட்ட இல்லையோ இருக்கோ, ஜெபம் உன்கிட்ட இருக்கணும். எது உன்கிட்ட இருக்கோ இல்லையோ, வேதம் உன்கிட்ட இருக்கணும். நீ வாசிக்கிறவனாக இருக்கணும். ஏன்னா நான் ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரோடு பேசுகிறேன். ஆண்டவர் என்னோடு எப்படி பேசுகிறார்? அசிரீரியா பேசுகிறாரா? வானத்தை திறந்து மேகத்திலிருந்து பேசுகிறாரா? ஏசு ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே பிதாவானவர் வானத்திலிருந்து பேசினாரே, அந்த மாதிரி பேசுகிறாரா? இப்போ கிடையவே கிடையாது. அப்போ தேவன் நம்மோடு பேசுகிற விதம் எது? வேதம். இப்போ நான் ஜெபித்து அவருக்கு என்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறேன். அவர் வேத வசனத்திலிருந்து அவருடைய விருப்பத்தை எனக்கு தெரிவிக்கிறார். அதனால் நீங்கள் சொல்லணும், வீட்டில் இருக்கவங்களே இந்த நாளில் சொல்லுங்கள், எது உன்கிட்ட இருக்கோ இல்லையோ, பணம் உன்கிட்ட இருக்கோ இல்லையோ, வசதி உன்கிட்ட இருக்கோ இல்லையோ, நல்ல மனிதர்கள் என்கிட்ட இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியா? அந்த மனிதர்கள் இருக்கிறாங்களோ இல்லையோ, உன்கிட்ட இருக்க வேண்டியது ஜெபம் இருக்கணும், வேத வார்த்தை
இருக்கணும். தேவனோடு ஒரு நல்ல உறவு உனக்கு இருக்க வேண்டும். அப்படி இருப்பான்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக பாதுகாப்பாக இருக்காங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அமர்ந்து காத்திருப்பேன் என் அப்பாவின் சமூகத்திலே, அமர்ந்து காத்திருப்பேன் என் அப்பாவின் சமூகத்திலே, அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம். அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம். அமர்ந்து காத்திருப்பேன் என் அப்பாவின் சமூகத்திலே, அமர்ந்து காத்திருப்பேன் என் அப்பாவின் சமூகத்திலே. நீங்களும் சேர்ந்து சொல்லலாம். அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம். சொன்னேன் பார்த்தீங்களா, ஜெபம்ல நான் பேசுகிறேன், அவர் கேட்குறாரு. அவர் பேச நான் எப்படி கேட்குறதுனா, நான் பைபிள் படிக்கிறேன், வசனத்தின் மூலமாக அவர் என்கிட்ட பேசுகிறாரு, நான் கேட்குறேன். இதுதான் என் ஜெப நேரம். இதை தான் சந்தோஷம்னு பார்த்தோம். பிரைஸ் காட். அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம்.